நம்ம பேய் கதைக்கு வருவோம். அந்த பேய் கதை தொடரும் பேய் கதைகளும் நம்ம என்கவுண்டர் பேய் கதை அதோட நீங்க வந்து கனெக்ட் பண்ண வேணாம். இதுல வந்து சிடி மணி இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. காக்கா தோப்பு பாலாஜியும் சிடி மணியும் வந்து ரொம்ப படா தோஸ்து, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, அதாவது சிடி மணியும் காக்கா தோப்பு பாலாஜியும் பாரிஸ் மண்ணடியில் இருக்கிற போரா முஸ்லிமுக்கு சொந்தமான ஒரு நிலத்தை, அதாவது ஒரு 100 கோடிக்கு மேல இருக்கிற ஒரு மதிப்புள்ள ஒரு ப்ராப்பர்ட்டியை பஞ்சாயத்துக்கு இறக்குறாங்க. அந்த கட்ட பஞ்சாயத்துல இறங்கினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு பிரச்சனை வேற ரூபத்துல இருந்து ஷாக் அடிக்குது. இதுல வந்து வேற ஒரு விஷயத்துல மாட்டி போலீஸ்ல மாட்டி காக்கா தோப்பு பாலாஜி என்கவுண்டர்ல முடிக்கிறாங்க போலீஸ். இதுல சிடி மணி அரெஸ்ட் ஆயிறாரு. இதே இந்த ப்ராப்பர்ட்டிக்கு தான் நம்ம சிசிங் ராஜாவும் தலையிட்டு பெரிய ஒரு அமௌண்ட்டை பார்க்கறதுக்கு இறங்கி இருக்கிறாரு. இதுல கை வச்சதுக்கு அப்புறம் தான் இவருக்கு வந்து பல்வேறு சிக்கல், அதாவது இவருக்கு எதிரான விரோதிகளும்